அன்பு ரசிக பெருமக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இலங்கை தேர்தல் திணைக்களம் பெருமையோடு வழங்கும் பாட்டுக்கு பாட்டு. பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றியடைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் படு தோல்வியடைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து சிறப்பிக்கும் இலங்கை தேர்தல் திணைக்களம் பெருமையோடு வழங்கும் பாட்டுக்கு பாட்டு. அன்பு ரசிக பெருமக்களே, பல ஆண்டுகளாக நீங்கள் பார்த்து கேட்டு பழகிய நிகழ்ச்சி என்பதால் போட்டி நிபந்தனைகளை நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். சரி, நேரடியாகவே போட்டிக்கு செல்வோம். இன்றைய போட்டியிலே கலந்து கொள்ளுகின்ற போட்டியாளர்கள் முதலிலே தங்களுடைய அபிமான பாடல்களை பாட வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் மேடைக்கு வருகின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் படு தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்க. எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு போட்டியாளரை மேடைக்கு அழைத்து வாருங்கள். வணக்கம் ரணில், எங்கே உங்களுடைய அபிமான பாடலோடு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். பாடுங்களேன். நீங்கள் பார்த்து பாடலாம். அபிமான பாடல் மட்டும் நீங்கள் பார்த்து பாடலாம். சரி, பாடுங்கள். நான் ஒரு ராசியில்லா ராஜா, என் வாசத்துக்கு இல்லை இதுவரை ரோஜா. ஆயிரம் பாடட்டும் மனது, என் ஆசைக்கு இல்லை உறவு. நான் ஒரு ராசியில்லா ராஜா, என் வாசத்துக்கு இல்லை இதுவரை ரோஜா. பாட்டிசைக்க மேடை கண்டேன், ராகங்களை காணவில்லை. பாட்டிசைக்க மேடை கண்டேன், ராகங்களை காணவில்லை. பலரிழுக்க தேரானேன், ஊர்வலமே நடக்கவில்லை. கண்ணீரண்டும் மிதக்கட்டும் நீரினிலே, கையிரண்டும் போடட்டும் தாளங்களே. கண்ணீரண்டும் மிதக்கட்டும் நீரினிலே, கையிரண்டும் போடட்டும் தாளங்களே. நான் ஒரு ராசியில்லா ராஜா, என் வாசத்துக்கு இல்லை இதுவரை ரோஜா. என் கதையை எழுதிவிட்டேன், முடிவினிலே சுபமில்லை. என் கதையை எழுதிவிட்டேன், முடிவினிலே சுபமில்லை. இயன்றவரை வாழ்ந்து விட்டேன், மனதினிலே சாந்த
ராஜா என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா ஆயிரம் பாடட்டும் மனது என் ஆசைக்கு இல்லை உறவு நான் ஒரு ராசி இல்லா ராஜா என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா. நன்றி ரணில் விக்ரமசிங்க. இது ஒரு அருமையான பாடல். இந்த பாடலிலே வந்த சில வரிகள் என்னுடைய மனதை கவர்ந்திருக்கின்றது. என் கதையை எழுதிவிட்டேன், முடிவினிலே சுபமில்லை, இயன்றவரை வாழ்ந்துவிட்டேன், மனதினிலே சாந்தி இல்லை, தோல்விதனை எழுதட்டும் வரலாறு, துணைக்கென்று இனிமேல் யார் கூறு என்று கேட்டிருக்கின்றீர்கள். அருமையான ஒரு பாடல். அதுவும் உங்களுடைய குரலிலே கேட்கின்ற போது மிகவும் அருமையாக இருந்தது. இப்பொழுது உங்களோடு போட்டியிட மேடைக்கு வருகின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மாவை சேனாதி ராஜா. எங்கே ரசிக பெருமக்களே, உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு அந்த போட்டியாளரை மேடைக்கு அழைத்து வாருங்கள். வணக்கம் மாவை. ரணில் அவர்கள் பாடிய போது அந்த பாடல் தோ என்ற சொல்லிலே மணி ஒலித்திருக்கின்றது. நீங்கள் பாட வேண்டிய எழுத்து தோ அல்லது தோ. புரிகிறதா? தோ அல்லது தோ என்ற அந்த எழுத்தை கொண்டு உங்களுடைய அபிமான பாடலை நீங்கள் பாடலாம். நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாம். தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? இல்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் வாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் வீரம்? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? நன்றி மாவை. உங்களுடைய உணர்வு இந்த பாடலினூடாக வெளிப்பட்டு இருக்கின்றது. அருமையான ஒரு பாடல். உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உரிமை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? சரி, அன்பு ரசிக பெருமக்களே, அவருடைய அந்த உணர்ச்சியான அந்த வரிகளை கொண்ட அந்த பாடலுக்காக மாவைக்கு இன்னொரு முறை உங்களுடைய கரகோஷத்தை கொடுத்து அவரை ஊக்குவியுங்கள்.
ரசிக பெருமக்களே, மாவை சேனாதி ராஜாவோடு எதிர்த்து போட்டியிட வருகின்றார் முதல் பெண் போட்டியாளர் சசிகலா ரவிராஜ். எங்கே எங்கே அவருக்காக உங்களுடைய கரகோஷம் இருக்கட்டும். வணக்கம் சசிகலா, இந்த போட்டியிலே கலந்து கொண்டமைக்காக முதலிலே இலங்கை தேர்தல் திணைக்களத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய அபிமான பாடலை பாடி நிகழ்ச்சியை இப்பொழுது சிறப்பியுங்கள். உங்களோடு போட்டியில் கலந்து கொண்டிருப்பவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மாவை சேனாதி ராஜா. அவர் பாடுகின்ற போது ஊ என்ற எழுத்தில் மணி ஒலித்திருக்கின்றது. எனவே சசிகலா, நீங்கள் பாட வேண்டிய எழுத்து ஊ அல்லது ஊ. ஊ அல்லது ஊ என்ற எழுத்தில் உங்களுடைய அபிமான பாடலை நீங்கள் பாடுங்கள். தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்தேன், பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி. தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. அது எல்லாம் வீண்டாரோ, வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி, தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி, கண்மணி. தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஒரு வானவில் அந்த வர்ணம் கொஞ்ச நேரம் வந்தமே உள்ளானதால் இந்த நெஞ்சில் ஒரு பாரம். பணங்காச கண்டு விட்ட புலி கூட புல்ல தின்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி, ஏன் கண்மணி, அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி, கண்மணி. தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்தேன், பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி. தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி.
நன்றி சசிகலா, அருமையான ஒரு பாடல். ஏன் இந்த பாடலை உங்களுடைய அபிமான பாடலாக நீங்கள் தெரிவு செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதில் வந்த சில வரிகள் அருமையாக இருந்தது. என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோடு மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி என் கண்மணி என்று பாடினீர்கள். தீப்பட்ட காயத்தில தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி என்று சொன்னீர்கள். சசிகலா, பந்த பாசம் எல்லாம் வெள்ளி வேஷம், காசு பணம் வந்தால் நேசம் சில மாதம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? சரி, அருமை. சசிகலா, நீங்கள் மிக அழகாக ஆழமாக சோகத்தோடு இந்த பாடலை பாடியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அம்மணி. உங்களோடு இப்பொழுது எதிர்த்து போட்டியிட வருகின்றார் இலங்கை சுதந்திர கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அங்கையன் ராமநாதன் அவர்கள். எங்கே ரசிக பெருமக்களே, பலத்த கரகோஷத்தோடு அவரை மேடைக்கு அழைத்து வாருங்கள். வணக்கம் அங்கையன். சசிகலா அவர்கள் பாடிய போது அந்த பாடல் டா என்ற சொல்லிலே மணி ஒலித்திருக்கின்றது. டா, டானா அல்லது டாவண்ணா, அந்த எழுத்துக்களிலே நீங்கள் பாடலாம். உங்களுடைய அபிமான பாடலை பாடி ஒரு கலக்கு கலக்குங்கள் அங்கையன். இதோ அங்கையன் ராமநாதன். Raja, Raja de Rajananda Raja, Aguja, Duka de Verayengum Puja, Netriyille Narayille, Narayapavuna Raja, Netriyille Narayille, Yapavuna Raja, Kotayille Kudiyumille, Appavuna Raja, Raja, Raja de Rajananda Raja. Duka de Verayengum Puja.
அங்கே அருமையான ஒரு பாடல். இந்த நிகழ்ச்சிக்கும் நீங்கள் ராஜா தான். அருமையாகவே இருந்தது. சரி, இப்பொழுது நீங்கள் பாடிய பொழுது இந்த பாடல் கோ என்ற அந்த சொல்லிலே மணி ஒலித்திருக்கின்றது. ஆகவே அடுத்த பாடகர் கோ அல்லது கோ என்ற எழுத்திலே பாட முடியும். அடுத்த பாடகராக நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சம்பந்தன் ஐயா. எங்கே பாடுங்கள் சம்பந்தன். என்ன நித்திரையா இருக்கிறாரா? எழுப்புங்கோ, எழுப்பி விடுங்கோ, அவர் எழுப்பி பாட சொல்லுங்க. சம்பந்தன் ஐயா எழுப்புங்கோ, எழுப்பி பாடுங்க. தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. விக்கி நீங்க பாட இயலாது. நீங்க இது சம்பந்தம் முறை, சம்பந்தம் தான் பாடணும். அதுக்குள்ள நீங்கள் குறுக்கிட்டு நீங்கள் பாட இயலாது. சரியோ, நீங்கள் நிப்பாட்டுங்கோ. அது அவற்ற முறை, இது சரியில்லை. நீங்கள் பாடுறது நிப்பாட்டுங்கோ. சம்பந்தனையா எழும்புங்கோ, எழும்பி பாடுங்கோ. எழும்பி உங்களோட பாட்டை பாடுங்கோ. கோ அல்லது கோ என்ற எழுத்தில் பாடுங்கோ. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கணும். அருமையான நிகழ்ச்சி போய் கொண்டிருக்குது. சம்பந்தனையா எழும்புங்கோ, எழும்பி பாடுங்கோ. எழும்பி சரி பாடுங்க. உங்களோட அபிமான பாட்டை பாடுங்கோ. சரி. கோணமலை எங்கள் கோட்டை, திருகோணமலை எங்கள் கோட்டை, கொடுப்போமா எவன் கையிலும் இந்த நாட்டை, கொடுப்போமா எவன் கையிலும் இந்த நாட்டை. பொருங்கள் சபையிலே இருந்து ஒரு கூக்குரல் வந்து கொண்டிருக்கின்றது. யாரது? கோத்தா பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். இது ஒரு போட்டி நிகழ்ச்சி. அவர் எந்த பாடலும் அவருடைய அபிமான பாடலாக அவர் பாடலாம். ஆகவே நீங்கள் பொறுமையாக இருங்கள். கோத்தபாய ராஜபக்ஷ, உங்களுடைய அந்த டேர்ன் வருகின்ற போது நிச்சயமாக உங்களை நான் மேடைக்கு அழைப்பேன். உங்களுடைய அபிமான பாடல்களை இவருக்கு போட்டியாக நீங்கள் வழங்கலாம். எனவே நீங்கள் பொறுமையாக அங்கே இருந்து கொள்ளுங்கள். யார் அந்த கூட்டத்திலே சத்தம் போடுகிறது? மாவை சேனாதி ராஜா, நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் போட்டியிலே கலந்து கொண்டு தோற்றுவிட்டீர்கள். எனவே நீங்கள் இங்கே அங்கிருந்து கூக்குரல் கொடுப்பதிலே எந்த ஒரு நியாயமும் இல்லை. பொறுமையாக இருங்கள். இது ஒரு போட்டி நிகழ்ச்சி. சம்பந்தன் ஐயா, நீங்கள் பாடுங்கள். நீங்கள் பாடலை தொடர்ந்து பாடுங்கள். நீ தமிழனா என்னடா, கோணமலை எங்கள் கோட்டை, திருகோணமலை எங்கள் கோட்டை. இப்ப இந்த பாட்டு யார் பாடினது? ரணில் விக்ரமசிங்க. நான் உங்களை பாட சொல்லி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் இங்கே வேதனைப்பட மாட்டார் என்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் போட்டியில குறுக்கிட்டு உங்களை நான் பாட சொல்லல. சரியோ, உங்களுக்கு எதிராக இப்பொழுது ஒரு பாடலை பாடுவதற்கு உங்களோடு எதிர்த்து போட்டியிட்ட சஜித் பிரேமதாசா அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றேன். எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு சஜித் பிரேமதாசா அவர்களை மேடைக்கு கொண்டு வாருங்கள். சம்பந்தன், நீங்கள் படுத்துக்கொண்டே இருங்கோ. நீங்கள் தூங்கி கொண்டிருந்தால் மற்றவன் தான் போட்டியில் வந்து வெண்டு கொண்டு போகிறான். நீங்கள் இப்படியே பாடுங்கோ. எத்தனை முறை நான் உங்களுக்கு சொன்னான் பாடுங்கோ. படுத்துக்கொண்டே இருக்கிறீங்க. தூங்குறதும் விழுகிறதும் என்றால் எப்படி இந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுகிறது? இதோ பலத்த கரகோஷத்தோடு சஜித் பிரேமதாசா. சஜித் ரணில் குறுக்கிட்டு ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அவர் பாடியிருக்க கூடாது. இருந்தாலும் அந்த பாடலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, அவர் பாடிய பாடல் பகர வரிசையிலே போ என்ற சொல்லிலே மணி ஒலித்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் அவருக்கு எதிராக ஒரு பாடலை உங்களுடைய அபிமான பாடலாக நீங்கள் பாடலாம். அதாவது போ அல்லது போனா அல்லது போ என்ன என்ற எழுத்திலே உங்களுடைய பாடல் ஆரம்பிக்கலாம். இதோ சஜித் பிரேமதாசா. போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு,
சஜித், அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை நீங்கள் பாடுகின்ற போது யாரோ ஒருவருக்கு இந்த பாடல் அடி கொடுப்பதாக இருந்தது. அதாவது அந்த பாடலிலே வருகின்ற வரிகள், போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு, தலைக்கிறுக்கு உனக்கு இருக்கு, இப்ப எண்ணாத மனக்கணக்கு என்று சொல்லியிருந்தீர்கள். அருமையான வரிகள், அருமையான பாடல். இப்பொழுது உங்களோடு எதிர்த்து போட்டியிட இந்த மேடைக்கு நான் அழைக்கப் போவது டக்ளஸ் தேவானந்தா. எங்கே பலத்த கரகோஷத்தோடு மக்கள் அவருக்கு உற்சாகம் கொடுங்கள். வணக்கம் டக்ளஸ். சஜித் அவர்கள் பாடுகின்ற போது அந்த பாடல் தா என்ற சொல்லிலே மணி ஒலித்திருக்கின்றது. நீங்கள் தானா அல்லது தாவன்னா என்ற சொல்லிலே நீங்கள் ஆரம்பிக்கின்ற பாடலை உங்களுடைய அபிமான பாடலாக நீங்கள் பாடலாம். இதோ டக்ளஸ் தேவானந்தா. தம்பியை நான் படித்தேன் காஞ்சியில நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் தந்தை அணிந்தார். இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் தந்தை அணிந்தார். ஏணியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார், இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்தை
தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர்பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர்பணத்தில் வீடு கட்டினார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா? டக்ளஸ், நீங்கள் பாடிய அந்த பாடலிலே வந்த சில வரிகள் மிக அருமையாக இருந்தது. அதாவது, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று சொல்லியிருந்தீர்கள். வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே நாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டோம் நகர சபையிலே என்று சொல்லியிருந்தீர்கள். அருமையாக இருந்தது. உங்களுடைய குரலிலே இந்த பாடலை கேட்கின்ற போது மிக அழகாக இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு போட்டியாக மேடைக்கு வருகின்றார் யார்? பல எதிர்ப்புகளின் மத்தியில் வெற்றி பெற்று இன்று பாராளுமன்றம் செல்லுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷம் அவருக்கு? வணக்கம் கஜேந்திரகுமார். டக்ளஸ் அவர்கள் பாடுகின்ற போது அந்த பாடல் தா என்ற சொல்லிலே முடிவடைந்திருக்கின்றது. நீங்கள் பாட வேண்டிய எழுத்து தானா அல்லது தாவன்னா என்ற சொல்லிலே ஆரம்பிக்கின்ற ஒரு பாடலை பாடி நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பிக்கலாம். இதோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் கொள்கை. தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பான நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பான நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும். புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும். புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும். கண் கவரும் கலைகள் எல்லாம் வளர்ந்தது இங்கே, களங்கமுள்ள பகைவராலே தாழ்ந்தது இங்கே. நீதியோடு நேர்மை காக்கும் மறவர்கள் எங்கே, நிமிர்ந்தெழுந்தால் தடைகள் எல்லாம் உடைந்திடும் இங்கே. வீரமுண்டு வெற்றியுண்டு விளையாடும் களம் இங்கே ஒன்று, வா என் தோழா. வீரமுண்டு வெற்றியுண்டு விளையாடும் களம் இங்கே ஒன்று, வா என் தோழா. பூனைகள் இனம் போலே பதுங்குதல் கிழிவாகும், புலியினம் நீ எனில் பொருதிடமாறாய். வீரமுண்டு வெற்றியுண்டு விளையாடும் களம் இங்கே ஒன்று, வா என் தோழா. தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில்
கண்கள் குடித்தேன் என் தோழா வீரமுள்ள வெற்றியுண்டு பிழையாடும் கடல் என் தோழா பாடியது தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் ஒற்றுமையால் பகைவர்களை போட வைப்போம் உழைப்பால நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். நன்றி கஜேந்திரகுமார். அருமையான ஒரு பாடல். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம், ஒற்றுமையாய் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம் என்று ஒரு சுதந்திர தாகத்தோடு இந்த பாடலை பாடியிருந்தீர்கள். கஜேந்திரகுமார், உங்களுக்கு போட்டியாக வருகின்றார் மேடைக்கு சிவாஜி லிங்கம் அவர்கள். எங்கே அன்பு ரசிக பெருமக்களே, பலத்த கரகோஷத்தோடு சிவாஜி லிங்கம் அவர்களை மேடைக்கு அழைத்து வாருங்கள். வணக்கம் சிவாஜிலிங்கம். கஜேந்திரகுமார் பாடுகின்ற போது மீண்டும் அந்த பாடல் தானா என்ற சொல்லிலே மணி ஒலித்திருக்கின்றது. நீங்கள் பாட வேண்டியது தானா அல்லது தாவண்ணா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கின்ற பாடலை உங்களுடைய அபிமான பாடலாக பாடி போட்டியை சிறப்பியுங்கள். நான் புவிக்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது, நாம் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது. நான் புவிக்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது, நாம் பொறிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது. வாழ்க்கைன்னா மேடு பல்ல இருக்கத்தான் செய்யும், இதெல்லாம் சகஜம் தான்டா. தேனானாறுதலை நீ கூறலாம், அட தேனானாறுதலை நீ கூறலாம், என் வாழ்க்கை இனி வீழ்ந்தான் இதை நான் கூறலாம். நான் புவிக்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது, நான் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது. நன்றி சிவாஜிலிங்கம். நீங்கள் தெரிவு செய்த பாடல் பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் தோல்வி உற்றதன் ஒரு பிரதிபலிப்பாக இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. நான் உப்புவிக்க போனால் மழை கொட்டோ என்று கொட்டுது, நான் பொறிவிக்க போனால் பெரும் புயல் காற்று வீசுது, வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தாண்டா செய்யும், இதெல்லாம் சகஜம் தாண்டா, தேனா ஆறுதலை நீ கூறலாம், ஆனால் என் வாழ்க்கை இனி வீண்தான் என்று தோன்றுகிறது என்று அந்த பாடல் வரிகளின் ஊடாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் சிவாஜிலிங்கம், இதுவும் கடந்து போகும். அன்பு ரசிக பெருமக்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டுக்கு பாட்டு. இலங்கை தேர்தல் திணைக்களம் பெருமையோடு வழங்கும் பாட்டுக்கு பாட்டு. சரி, அடுத்த போட்டியாளர் யார்? சிவாஜிலிங்கம், உங்களோடு போட்டியிட இப்பொழுது மேடைக்கு வருகின்றார் பிள்ளையானவர்கள். எங்கே அன்பு ரசிக பெருமக்களே, உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு பிள்ளையானவர்களை மேடைக்கு அழைத்து வாருங்கள். வணக்கம் பிள்ளையான். உங்களுடைய சிறை வாசம் உங்களை மிக கொடுமைப்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் ஒன்று தெரிகின்றது. எனவே உங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு அருமையான பாடல் ஒன்றை உங்களுடைய அபிமான பாடலாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதோ பிள்ளையான். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில்
உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும். மதியாதார் தலைவாசல் விதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம். அருமையான ஒரு பாடல், ஒரு தத்துவ பாடல் பிள்ளையான். அதாவது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் என்று அந்த வரிகள் வருகின்றது. நீங்கள் பாடிய இந்த பாடல் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே போட்டியிட்டு தோல்வியுற்ற ஒரு போட்டியாளருக்கு எதிராக பாடியது போல தெரிகின்றது. அதே போட்டியாளரே இப்பொழுது உங்களுக்கு எதிராக போட்டியிட மேடைக்கு வருகின்றார். அவரை அன்பு கரகோஷத்தோடு இப்பொழுது மேடைக்கு அழைப்போம். கருணா அம்மான். வணக்கம் கருணா. பிள்ளையானவர்கள் பாடுகின்ற போது அவருடைய பாடல் நா என்ற சொல்லிலே மணி ஒலித்திருக்கின்றது. எனவே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய பாடல் நானா அல்லது நாவண்ணா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கின்ற பாடலாக இருக்கலாம். எனவே உங்களுடைய அபிமான பாடலை பாடி நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள். நடக்கும் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது. பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் இங்கே. கொடுத்த பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் இங்கே. பிரித்த பந்தல் கோலம் கண்டு பேதை கொண்ட துயரிங்கே. நன்றி கருணா. அன்பு ரசிக பெருமக்களே, பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் சுவாரஸ்யமாக சென்று கொண்டு இருக்கின்றது. எனவே இன்னும் சில போட்டியாளர்களோடு இன்றைய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. அடுத்து கருணா அம்மானோடு போட்டியிடுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் விருப்பு வாக்குகளால் பாராளுமன்றம் சென்றிருக்கும் சுமந்திரன் அவர்கள் மேடைக்கு வருகின்றார். எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு அவரை அழையுங்கள். வணக்கம் சுமந்திரன், உங்களுடைய அபிமான பாடல். நீங்கள் விரும்பிய எந்த பாடலையும் நீங்கள் பாடலாம், பாடுங்கள்.
அதாவது உங்களுக்கு நாங்கள் இந்த போட்டியிலே ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறோம். நீங்கள் எந்த பாடலை விரும்புகிறீர்களோ அந்த பாடலை நீங்கள் பாடலாம். உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் 1000 சொல்லட்டுமே. கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, குணத்துக்கு தேவை மனசாட்சி, உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி. உலகம் 1000 சொல்லட்டுமே. மயிலை பார்த்து கரடி என்பான், மானை பார்த்து வேங்கை என்பான், குயிலை பார்த்து ஆந்தை என்பான், அதையும் சில பேர் உண்மை என்பான். யானையை பார்த்து குருடனை போல் என்னை பார்த்தால் என்ன செய்வேன், சிலர் என்னை பார்த்தால் என்ன செய்வேன். உலகம் 1000 சொல்லட்டுமே. நன்றி சுமந்திரன், அருமையான ஒரு பாடல். இப்பொழுது உங்களுக்கு போட்டியாக இந்த விருப்பு வாக்குகள் என்ற அந்த முறையிலே 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பேசப்படுகின்ற சசிகலா ரவிராஜ் அவர்களுடைய அன்பு மகள் இப்பொழுது போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு இப்பொழுது மேடைக்கு வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம் பிரவீனா, நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய பாடல் ஆனா அல்லது ஆவண்ணா என்ற எழுத்திலே மிக சுலபமான எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள் இருக்கின்றது. அந்த எழுத்திலே நீங்கள் பாடலாம். ஆனா அல்லது ஆவண்ணா என்ற எழுத்திலே உங்களுடைய அபிமான பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பிக்கலாம். இதோ பிரவீனா ரவிராஜ். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவச் சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவச் சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவச் சிரிப்பு. ஆணவச் சிரிப்பு.
வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவச் சிரிப்பு ஆணவச் சிரிப்பு தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் போக போக காட்டுகிறேன் அருமையான ஒரு பாடல் பிரவீனா. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவச் சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்தச் சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பவர் யார் அழுவது யார் தெரியும் அப்போது என்று கேட்டிருக்கின்றீர்கள். நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா என்று சூடான ஒரு கேள்வி. தருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, தருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, உண்மை தனை ஊமையாக்கி தலை குனிய வைப்பதா என்று கேட்டிருக்கின்றீர்கள். அதைவிட அருமையாக இன்னொரு வரி, தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ. நான் ஒரு கை பார்க்கின்றேன் நேரம் வரும் கேட்கின்றேன் பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் என்று சொன்ன அந்த வரிகள் எனக்கு மிகவும் நன்றாக பிடித்திருக்கின்றது பிரவீனா. அருமையான ஒரு பாடல் உங்களுடைய குரலிலே கேட்கின்ற போது மிக அழகாக இருந்தது. சரி, இப்பொழுது இந்த போட்டியிலே இன்னும் 2 போட்டியாளர்களோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். அப்பொழுது இருந்து அந்த சபையிலே இருந்து மிக கூக்குரலிட்டு கோஷமிட்டு கொண்டிருக்கின்ற கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். எங்கே அன்பு ரசிக பெருமக்களே, உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களை மேடைக்கு அழைத்து வாருங்கள். வணக்கம் கோத்தபாய, இந்த போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு நீங்கள் இருக்கின்றீர்கள். எங்கே உங்களுடைய அபிமான பாடலை பாடி இப்பொழுது நிகழ்ச்சியை சிறப்பியுங்களே. வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். ஆ, ஆ, ஆ.
அருமையான பாடல், அருமையான வரிகள். அது உங்களுக்கு சரியாகவே அந்த பாடல் பொருந்தி இருக்கின்றது. வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், நீதிக்கு ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள் கோத்தபாய ராஜபக்ஷ. இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு இறுதி போட்டியாளராக நாங்கள் மேடைக்கு அழைப்பது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை. வாருங்கள் மஹிந்த, இதோ பலத்த கரகோஷத்தோடு. வணக்கம் மஹிந்த. கோத்தா பாடிய பாடல் வேனா என்ற சொல்லிலே முடிவடைந்திருக்கின்றது, அதாவது மணி ஒலித்திருக்கின்றது. நீங்கள் வேனா அல்லது வேயன்னா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கின்ற பாடலை உங்களுடைய அபிமான பாடலாக நீங்கள் பாடலாம். இதோ மஹிந்த ராஜபக்ஷ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை. அருமையான ஒரு பாடல் மகிந்த. ஒருவருக்கொருவர் புகழ்ந்து பாடி உங்களுடைய மகிழ்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று சொல்லி உங்களுடைய எதிர் போட்டியாளருக்கு நீங்கள் பெருமையை சேர்த்திருக்கின்றீர்கள். நன்றி மகிந்த. சரி, அன்பு ரசிக பெருமக்களே, இதுவரை நீங்கள் கேட்டது பாட்டுக்கு பாட்டு. எல்லாம் உன்னை சேரும். இலங்கை தேர்தல் திணைக்களம் பெருமையோடு வழங்கிய பாட்டுக்கு பாட்டே. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மீண்டும் 5 வருடங்களின் பின் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தயாரிப்பு கானகன். யாவும் கற்பனை அல்ல. வணக்கம், நன்றி. தாலாட்டில் தமிழை கண்டேன், தாய்ப்பாலில் வீரம் கண்டேன். தாலாட்டில் தமிழை கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வீக்க கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வீக்க கண்டேன். மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ, அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா, அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.